திமுகவின் வாழ்விலும் தாழ்விலும் உடனிருக்கும் கட்சிகளுடன் லோக்சபா தேர்தலில் கூட்டணி அமைப்போம் என்று தூத்துக்குடி பொதுக்கூட்டத்தில் கனிமொழி தெரிவித்துள்ளார். திமுக எம்பி கனிமொழி சனிக்கிழமையன்று நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். தூத்துக்குடி களக்காடு டவுன் பஞ்சாயத்தில் அவரது எம்பி தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட வாகன காப்பகத்தை திறந்து வைத்தார். பின்னர் அந்நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, அதிமுக ஆட்சி ஏற்பட்டதும் தமிழகத்தில் இருந்த கொள்ளைக்காரர்கள் வெளிமாநிலங்களுக்கு சென்றுவிட்டதாக கூறினார் ஜெயலலிதா. ஆனால் தற்போது அவர்கள் தமிழகம்தான் கொள்ளையடிப்பதற்கு பாதுகாப்பான மாநிலம் என்று கருதி குடும்பத்துடன் கொள்ளையடிக்க தமிழகம் வந்துள்ளனர் என்றார். திமுகவின் வாழ்விலும் தாழ்விலும் உடனிருக்கும் கட்சிகளுடன் லோக்சபா தேர்தலில் கூட்டணி அமைப்போம் என்றும் கனிமொழி தெரிவித்தார். தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. தலைவரின் கூட்டணிக்கு 40 இடமும் போக வேண்டும். அவர் கூட்டணி வைத்திருப்பது உங்களை மட்டுமே நம்பி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை நம்பி, இங்கே மேடையிலே ஒன்றாக அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களை நம்பி. லோக்சபா தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற திமுக தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்து உழைக்க வேண்டும் என்றும் கனிமொழி கேட்டுக் கொண்டார்.